உங்களெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வயது முதிர்ந்தவர்களாக தெரியுறீங்க. இல்ல இல்ல இளமையா இருக்கும். சந்தோஷம் சார். அறிஞர்களாக தெரியுறீங்க. பெரிய பெரிய பொறுப்புல இருந்து வந்தவர்களாக தெரியுறீங்க. இவனை எய்ம் பண்ணி சொல்லாதீங்க. உங்களுடைய வருகையின் நோக்கம் என்ன? நீங்கள் யார்? வருகையின் நோக்கம் நான் படித்த பள்ளிக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் என்னோட நண்பர்களோட சேர்ந்து என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் தமிழ்நாடு மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் செல்வமணி. 1975 நாங்கள் முடித்தோம். இங்கே எங்களுக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் எங்களுக்கு டீச்சர்ஸாக இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி எங்களுக்கு இது பண்ணுறது. வஜபதி சார், கோவிந்தா சார், கோபாலகிருஷ்ணன், அது மாதிரி சார்லஸ் சார், மகாதேவன், அது மாதிரி சார்ட்டெல்லாம் நாங்கள் படித்தோம். நினைக்கும் போது எங்களுக்கு அப்படியே கண் கலங்குது. அவங்களாம் இப்போ யார் இருக்காங்க என்னங்க கூட எங்களுக்கு தெரியலை. அந்த உணர்வு வந்ததுனால தான் நாங்கள் திரும்ப எவ்ரி இயர் இங்கே அசம்பிள் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எங்களால் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப நல்லா ஃபின்லேயில் பயின்ற மாணவர் யாருமே சோட போனதா சரித்திரமே கிடையாது. ஈவன் நாசாவில் கூட சயின்டிஸ்டாலாம் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெருமை பெற்ற இந்த பள்ளிக்கு இன்றைக்கி எங்களை வர சொல்லி எங்களை கௌரவப்படுத்த, நாங்கள் உங்களை கௌரவப்படுத்தலாம் சொல்ல பெரிய பிள்ளை, எங்களை கௌரவப்படுத்திருக்கீங்க. இந்த பெருமை எங்களுக்கு மிகப்பெரிய மறக்க முடியாத நினைவுகளாக. இப்போ உங்கள் கரஸ்பாண்டன்ட் சார் சொல்லியிருக்காங்க, சில தேவைகளை சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எல்லாத்தையுமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். சக மாணவர்களை, அந்த ஆண்டு பயின்ற மாணவர்களோடு நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்க பகிர்ந்துக்கலாம். அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் பயின்ற இன்று ஒன்று கூடி ஒவ்வொருடைய முகத்தை காணும்போது அந்த தாயை இழந்த கன்று திருப்பி என்றேனும் தாயை கண்டால் எந்த அளவுக்கு மகிழ்வாக இருக்குமோ அந்த மகிழ்வு இப்பொழுது எங்களுக்கு இருக்கிறது. அடுத்தது நாங்கள் இந்த பள்ளியில் கற்றுக்கொண்டது ஒழுக்கம், டிசிப்ளின். அதை இந்த பள்ளியில் தான் நாங்கள் கண்டுறோம். அதற்கு மேலாக நேரம் தவறாமை, அது இந்த பள்ளியில் வழியாகத்தான் நாங்கள் அடைந்தோம். அதனால் நான் வேலை பார்த்த இடங்களிலும் எனக்கு மரியாதை கிடைத்தது. ஒரு ஆய்வு கூட்டம், அந்த ஆய்வு கூட்டத்தில் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னாரு. என்னை ஆய்வு செய்தவர் மன்னார்குடி என்றேன். ஃபின்லே காலேஜ் அப்படின்றார். எஸ் சார் அப்படின்னு. யூ சிட் டவுன் அப்படின்ட்டார். எங்களுக்கு ரிவ்யூ, எனக்கு மட்டும் ரிவ்யூ இல்லை. மறுபடி என்னுடைய மூத்த அலுவலரோட அவர் காதில் ஏதோ பேசினார். மறுபடி ஒரு மாதம் கழித்து அவர் சொன்னார் என்கிட்ட, சார் மாரி உங்களுக்கு அருகில் சொன்னாரே என்ன சார் அப்படின்னு. அந்த பையன் ஃபின்லேயில் படிச்சிருக்கான், அவன் டிசிப்ளினாக இருப்பான், ஒழுக்கமாக இருப்பான், அவன்கிட்ட வேலையை வாங்குறது தான் உங்கள் வேலை அப்படின்னு சொன்னார்க்கார். அந்த அளவுக்கு இது எங்கே நடந்ததுன்னா ராமநாதபுரத்தில். அந்த அளவுக்கு இந்த பள்ளியினுடைய மகிமை எங்கெங்கும் உண்டு, பார்ப்புகளும் வண்ணம் இப்பள்ளி உள்ளது. மகிழ்ச்சி சார். காலையில பள்ளிக்குள்ள நுழைவதிலிருந்து மாலை அந்த பள்ளியை விட்டு வெளியேறுகிற வரைக்கும் அன்று இருந்த கல்வி சூழலே கொஞ்சம் விளக்குங்க. வணக்கம், நான் ஐயப்பன். கேஆர்மிஹெச் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். 8லேருந்து 11 வரைக்கும் அந்த பள்ளியில் நான் படித்தேன். மிக அருமையான அனுபவம். அதை இந்த நேரத்தில் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து லைனில் வருவோம், அத்தனை பேரும் லைனாக தான் வரணும். அந்த டிசிப்ளின் சொன்னார் இல்லையா ஞானபாலு, அதற்கு உதாரணம். அங்கேருந்து 2 பேராக லைனாக வரணும். உள்ளார நுழைஞ்சோன்னா இந்த கிளாஸ் ரூமுக்கு வர்றதுலேருந்து திரும்ப இங்கேருந்து அவர் நண்பர் சொன்னது மாதிரி வெளியில் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு அருமையான டிசிப்ளின் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது நாங்கள் இன்னை வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு மேல் மட்டத்தில் ஒரு நல்ல அதிகாரியாக இருந்து எல்லாருமே ஒரு ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கிறோம். அதுக்கெல்லாம் பேஸுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக இந்த பள்ளியில் நாங்கள் பெற்ற கல்வி தான் காரணம். அதை நிச்சயமாக எங்களால் மறக்க முடியாது. அந்த காலத்தில் ஒரு நினைவு ஒன்றே பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் ஆட்சேபிக்கலன்னாக்கா. 8A அந்த பள்ளி, அந்த கிளாஸ் ரூமுக்கு நேராக தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். செல்வமணி எங்கூட கிளாஸ் தான் உட்காந்தாரு. அப்போ பழமையாக இருந்தது, இப்போ மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு சண்முக சுந்தரம் அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க, ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு நல்லா நீட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க. அவங்க வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறது அதுதான் நடைமுறை எல்லா பள்ளியிலையும். ஆனால் அந்த வாத்தியார் மட்டும் எங்களுக்கு வணக்கம் சொல்லுவார். சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லுவார். திருமால் நெடுமாறா நித்த நித்தம் ஓயழவா வாத்தியார் சாகாரோ வயிற்றெரிச்சல் தீராதோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் அந்த கிளாஸ் ரூமே ஆரம்பிப்பார். இன்றைக்கும் எங்கள் மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருக்குது. அது ஒரு வேடிக்கைக்காக நான் சொல்கிறேன். அதெல்லாம் நினைக்கும் போது இன்னைக்கு ரொம்ப உண்மையிலேயே நினச்சி பார்க்குறதுக்கு இதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு அருமையான கல்வியை கொடுத்த இந்த பள்ளி
இந்த பள்ளி எங்களுடைய வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாத நிகழ்வு. அதனால தான் எங்களுடைய முதல் கூட்டத்தை 2018 இந்த பள்ளியிலேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். அருமையான நிகழ்வு. அடுத்த நிகழ்வாக இன்றைக்கு நாங்கள் இங்கே கூடியிருக்கோம். இது இன்னும் ஆண்டுக்கு தொடரும். பள்ளிக்கான எங்களுடைய உதவிகளும் நிச்சயமாக தொடரும். இந்த வாய்ப்புக்கு நிச்சயமாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்படுறோம். இன்று நீங்க செய்த உதவியை கொஞ்சம் உங்க வாய்னாலே சொன்னீங்களா? இன்று என்ன செய்தீங்கன்னு மாணவர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கு மாணவர்களுக்கு நண்பர் ராஜகோபால் மூலமாக ஒரு 50 மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, நீங்க சொன்னது மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட் உள்ளவங்களுக்கு, உண்மையிலேயே தேவை உள்ள மாணவர்களுக்கு, அவர்களுக்கு பள்ளி சீருடைக்கான துணிமணிகள் எடுத்து கொடுத்துருக்கிறோம். அதோட கூட நம்ம ராஜகோபால், இன்னொரு ராஜகோபால், அவரும் ராஜகோபால், இவரும் ராஜகோபால், அவர் சில சிற்றுண்டிகளையும் அந்த பையில வச்சு கொடுத்தாரு. அந்த பையனுங்க சந்தோஷப்படுற அளவுக்கு. நான் என்ன வேண்டுகோள் வச்சேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பள்ளியில காக்கி அரட்ராயிரம் வெள்ளை சட்டையும் யூனிஃபார்மாக போட்டுக்கிட்டு நாங்கள் அந்த பள்ளிக்கு வந்தோம். இன்னும் எங்கள் மனசில் அது அப்படி நினைவாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது ஒரு முன்னேற்றம். அந்த காக்கி அரை பேண்ட்டுங்கிறது ஃபுல் பேண்ட் ஆகிருக்குது. அதே காக்கி, அதே ஒயிட்டு. அந்த மாணவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டோம், இன்னைக்கு நாங்கள் சொல்ல விரும்பினோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பள்ளியில மாணவர்களா இருந்த நாங்க இன்னைக்கு இந்த பள்ளிக்கு இவ்வளவு உதவிகள் நாங்க பண்ணியிருக்கிறோம். நீங்களும் நிச்சயமாக எங்களை விட ஒரு பெரிய பதவிக்கு நீங்க எல்லாருமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும்போது உங்களுடைய நினைவுகள் இந்த பள்ளியை சுற்றி இருக்கணும். நிச்சயமாக இந்த இன்னைக்கு நிகழ்வுகளை நீங்க மனசுல வச்சிருந்து ஒரு மிகப்பெரிய உதவிகளை ஆண்டுதோறும் நீங்க பள்ளிக்கு செய்யணும் அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் அந்த கூட்டத்தில் நாங்கள் வச்சோம். இந்த பள்ளி நிச்சயமாக எங்கள் நினைவுகள் என்றென்றும் இருக்கக்கூடிய பள்ளி. வணக்கம். ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவுல நீங்க 100 பெஞ்ச் டெஸ்க் கொடுத்தீங்க 2018. இன்று ஒரு 50 மாணவ செல்வங்களுக்கு சீருடை வழங்கியிருக்கீங்க. ஆமா. அடுத்ததாக இந்த பள்ளி குறித்து உங்களுடைய திட்டம் என்ன? நாங்க செய்யவிருக்கிற இதை நண்பர் செல்வமணி மைக்ல அனௌன்ஸ் பண்ணார் இந்த மீட்டிங்லயே. ஒரு 5 லட்சம் ரூபாய் உத்தேசமாக மதிப்பு வரக்கூடிய கழிவறைகளை இந்த பள்ளிக்கு நாங்கள் செய்து கொடுப்பதாக இருக்கின்றோம். மிக விரைவாகவே அந்த திட்டத்தையும் நாங்கள் செய்து கொடுக்கலாம். அதாவது எங்களுடைய 50ஆம் ஆண்டு பொன் விழா நினைவாக இந்த பள்ளிக்கு மாணவர்கள், மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மிகச்சிறப்பான கழிவறையை நாங்கள் எங்கள் 75 மாணவர்கள் அணி சார்பாக செய்து கொடுக்கவிருக்கின்றோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷம். அதுல செல்வமணி பண்பாக முன்னாள் மாணவர், தமிழ்நாடு மருத்துவமனை இயக்குனர், அவரு தன்னுடைய பங்காக அதுல 1 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. மிக்க மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு. அதே போல சிங்கப்பூர்ல இருக்கும் நண்பர் தமிழரசன், அவரும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மிக சிறந்த ஞானிகளையும் சயின்டிஸ்ட் எல்லாம் உருவாக்கி இருக்கிறதுல மிகச்சிறந்த, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளவங்களையும் உருவாக்கி இருக்கு. அதுக்கு உதாரணமா நம்ம செல்வரங்கன் அவர் வந்து இப்போ பெரிய தொழிற்சங்கங்கள் எல்லாம் மிகப்பெரிய இதெல்லாம் இருந்து வந்திருக்கார். அவர் சில வார்த்தைகள் சொல்லணுங்கிற என்னோட ஆசை. செல்வரங்கன் MA, அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். எங்களோட இருக்கிற இப்பவும் இருக்கிறது அந்த புளிய மரம் தான். சார், உங்களுடைய பெயர், என் பேரு என்னவா பணியாற்றுனீங்க, எப்போ ஓய்வு பெற்றீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுடைய கருத்து சொல்லுங்க. என் பேர் செல்வரங்கன். நான் வந்து 2019 BSNL இருந்து அதிகாரி வந்து ஓய்வு பெற்றேன். நான் 75 பேட்ச். நாங்கள் படிக்கும்போது இருந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் தொடர்ச்சியாக இருக்கிறது அந்த புளிய மரம். அந்த புளிய மரத்துக்கு கீழே தான் ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் கூடுவாங்க. ஹாக்கி கதைகள்லாம் கேட்போம், வாயை பொழந்துக்கிட்டு கேட்போம். அந்த புளிய மரம் எங்கள் அளவுக்கு வயசானது. அசம்பிளி அங்கே தான் நடக்கும். அதோட எங்களுக்கு இங்கே இருந்த மரங்கள்லாம் ரொம்ப நெருக்கமானது. அந்த ஆடிட்டோரியத்துக்கு எதுக்கு ஒரு மரம் இருந்தது. அதே மாதிரி சேப்பலுக்கு பக்கத்தில் ஒரு பாக்கு மரம் இருந்தது. இங்கே இருக்கிற புளிய மரம், நம்ம இன்னொரு புளிய மரம் அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. இப்படி மரங்களோடு தான் நாங்கள் வளர்ந்தோம். இந்த மரங்களை கார்மேகமும் ராஜகோபாலும் மறுபடியும் வச்சு தண்ணி ஊற்றுனாங்க. ரெகுலராக வந்து தண்ணி ஊற்றுவாங்க. அந்த தொடர்ச்சி தான் வாழ்க்கை. அந்த தொடர்ச்சியை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். என் பேர் ராஜகோபால். பேச வேண்டாம். நான் பாரதாஸ் யூனிவர்சிட்டி டெப்டி ரிஜிஸ்ட்ரார் இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். நான் இங்கே 6th-லேருந்து 11th வரைக்கும் படித்தேன். இங்கே நாங்கள் படிக்கிற காலத்தில் ஐயப்பன் சொன்ன மாதிரி சண்முகசுந்தரம் சார், கண்ணன், மற்றும் சேலட்ரி பிராக்டிஸு பாலசுப்ரமணியம், எல்லாம் RSன்னு சொல்லுவோம், அவரெல்லாம் படித்தோம். ஸ்போர்ட்ஸ்னால் ஹாக்கியில் இங்கேருந்து கூத்தானூர் சைக்கிள்லேயே போவோம். ஹாக்கிக்கு இப்போ மேட்ச்சு பார்க்க ஹாக்கிக்கு சைக்கிள்லேயே இங்கேருந்து போவோம். அப்போ ஃபிளே ஸ்கூலாக நேஷனல் ஸ்கூலான்னு ஒரே காம்படிஷன் இருக்கும். அப்போ வந்து எங்களுக்கு வந்து அவர் இன்வால்மெண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் ஸ்கூலுக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஹாக்கி பார்க்க போயிடுவோம். ஹாக்கி மேட்ச் தான் எங்களுக்கு முக்கியம்னு. அது நன்றி. வணக்கம்.
நான் ஆமு முருகேசன். நான் இந்த பள்ளியிலே 10ஆம் வகுப்பும் 11ஆம் வகுப்பும் படித்தேன். நான் பெண்லேண்ட் விடுதி மாணவர். எங்களுக்கு தலைமை ஆசிரியராக இருந்தவர் ஐயா தர்மராஜ் ஐயா அவர்கள். எங்களுடைய விடுதி காப்பாளராக அருள்ராஜ் ஐயா இருந்தார்கள். உதவிக்கு ஸ்ரீதராஜ் ஐயா அவர்கள் இருந்தார்கள். காலையிலே 5:30 மணிக்கு துவங்கும் எங்களுடைய விடுதி வாழ்க்கை இரவு 10 மணிக்கு முடிக்கின்ற பொழுது அந்த கடமையை பெல் மானிட்டராக இருந்து செய்தவன் நான். என்னால் நான் தூக்கத்திலே இருப்பவர்களை எழுப்பியது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனாலும் இன்றும் நான் எழுந்து கொண்டிருக்கிறேன் அதே ஞாபகத்தில். எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பியது பின்லே பெரும்பள்ளி என்பதில் எங்களுக்கு கொஞ்சம் கூட ஐயம் கிடையாது. உலகத்தின் வெளிச்சம் நீங்களே, உலகத்தின் வெளிச்சம் நீங்களே என்பது இந்த பள்ளியினுடைய ஸ்லோகம் மோட்டோவாக இருந்தது. ஆனால் அந்த இறுதி வகுப்பிலே விடைபெறுகின்ற வேளையிலே நான் பேசிய பேச்சிலே குறிப்பிட்டேன், நாங்கள் ஒன்றுக்கும் உதவாத மரக்கட்டைகளாக வந்தோம். நாங்கள் இப்பொழுது இங்கே எரிகின்ற மெழுகுவர்த்தியாக வெளியே போகின்றோம். இந்த பள்ளியினால் உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி என்று கூறி அந்த பள்ளி இறுதி ஆண்டு நிகழ்ச்சியிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பை எனக்கு தந்தார்கள். எங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமை ஆசிரியர் அமலதாசன், இக்னேசியஸ், பின்னால் வந்த குருமாணிக்கம் ஐயா, சார்ல்ஸ் அவர்கள் என்ற இல்லை இருந்தாலும் அவர்களுடைய நினைவுகள் எல்லோரிடத்திலும் இருக்கும். விளையாட்டு திடலையும் எங்களுக்கு பெருமை. எங்கள் விடுதியிலே படித்த மாணவர்கள் விளையாட்டு வீரர்களாக இருந்தார்கள். என்சிசி மாணவர்களாக இருந்தோம். நான் என்சிசியிலே இருந்தேன். 56, 57 பெட்டாலியன் இருந்தது. 56 திரு கோவிந்தராஜ் ஐயா, 57 கோபாலகிருஷ்ணன் ஐயா. நான் 56 இருந்தேன். என்சிசியில் இருந்த மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த டிசிப்ளின், அந்த விடுதியிலிருந்து இங்கே வர்ற அந்த லைனில் வர்ற உணர்வு, மீண்டும் அந்த நேரத்தில் நாங்கள் விடுதிக்குள்ளே போகிற அந்த இதெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய ஒழுங்கு நடவடிக்கையை எங்களுக்கு உட்படுத்தி எங்களை நல்வழிப்படுத்தியது பின்லே பெரும்பள்ளி என்பதில் நாங்கள் நன்றி உணர்ச்சியுடன் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். எனது பெயர் எஸ். அறிவழகன். காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன். நான் பட்டுக்கோட்டையிலே ஸ்ரீ சர்வசக்தி மகா கணபதி என்கின்ற ஒரு கோயிலையும் கட்டி ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய்க்கு அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் காவல்துறையில் பணிபுரிந்து இன்றைக்கு காவல்துறை உதவி ஆய்வாளராக ஓய்வு பெற்று இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றேன் என்று சொன்னால், நான் இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில்தான் படித்தேன் என்று சொல்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், நான் காவல்துறையில் சேர்வதற்கு இங்கு பயின்ற பொழுது நான் ஹாக்கி, ஷாட்பால், பேஸ்கெட்பால், ஃபுட்பால் மற்றும் நான் விளையாடாத எந்த ஒரு துறையுமே இல்லை. எல்லா விளையாட்டிலும் கலந்து கொண்டவன். 1500 மீட்டரிலும் ஓடி இருக்கின்றேன். இந்த பள்ளியில் நான் படிக்கின்ற பொழுது எனக்கு காவல்துறையில் சேருவதற்கு மிக முக்கியமாக இருந்த ஒரே ஒரு தகுதி என்னவென்றால், நான் வாங்கிய சான்றிதழ்கள், விளையாட்டு சான்றிதழ்கள். இந்த சான்றிதழ்களை பார்த்தவுடனே என்னை மறுப்பு சொல்லாமல் காவல்துறையில் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு தகுதியை தேடித்தன்ற இந்த கல்வி கூடத்திலே நான் இங்கு மதிய உணவு அருந்தி, உணவு உடைக்காக இதே இடத்தில் நான் ஏறி கால் சட்டையும் சட்டையும் வாங்கி மிகவும் ஏழ்மையாக மதிய உணவு அறிந்துவிட்டு இன்றைக்கு நான் மதிய உணவு சாப்பாடு போடுவதற்கோ அல்லது உணவு உடை கொடுப்பதற்கோ இந்த பள்ளிக்கு என்ன செய்ய வேண்டும் என்றுகிறதுக்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருந்து கட்டாயமாக நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டும் செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை. நான் வாங்குகிற 30,000-ல் 10,000 ரூபாயை, 1,00,000 ரூபாயை இந்த ஒவ்வொரு வருடம் பள்ளிக்கூடத்துக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுக்கு ஆண்டவன் எனக்கு சக்தியை கொடுத்திருக்கின்றான். அதற்கு காரணம் இந்த பள்ளிக்கூடம் தான் என்பதை தெரிவித்து, இந்த ஃபின்லே ஹைஸ்கூல் என்னை பொறுத்தளவில் ஒரு ஆலமரம், என்னை பொறுத்தளவில்
எனக்கு உயிர் தந்தது. என்னை பொறுத்தளவில் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பையன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறான். என்னுடைய மகள் எம்சிஏ படிச்சுட்டு இன்றைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. என்னுடைய மருமகன் பெரிய பேங்க்ல ஆஃபீஸராக இருக்காரு. என் பையன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவனுடைய மருமகள் பல் டாக்டர்னா இந்த பள்ளிக்கூடம் தந்த ஒரு தகுதி தான் என்பதை நான் நிச்சயமாக விரல் உயர்த்தி சொல்லுவேன். நான் என்னுடைய குடும்பத்தை மட்டுமல்ல, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்கா, என்னுடைய தம்பி இத்தனை பேரை உயர்த்தி இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு இந்த பிள்ளை பள்ளிக்கூடம் தான் காரணம் என்பதை ஐயம் என்று சொல்லி பிள்ளை ஹைஸ்கூல் வாழ்க என்பதை இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க அத்தனை பேர் சார்பாகவும் தெரிவித்து, நான் சொன்ன வார்த்தையை தவற மாட்டேன். முதலில் ரூபாய் 10,000 எடுத்து கொடுத்தேன். அதே போல் இப்பொழுதும் நான் இந்த கழிவறைக்கு என்னால் ஆன்ற கட்டாயமாக செல்வமணிக்கு பின்தொடர்வேன் என்பதை தெரிவித்து, நான் இன்னும் செய்ய காத்திருக்கிறேன் என்பதை ஒளிவு மறைவென்று தெல்ல தெளிவென்று கூச்சம் இல்லாமல் ஒரு ஏமாற்றும் எண்ணம் இல்லாமல் நான் சொல்வேன் செய்வேன் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். பட்டுக்கோட்டை அறிவழகன். வணக்கம். இங்கே கூடியிருக்கும் நண்பர்களுக்கு முதற்கனை நன்றி. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு. நான் 1970-71 மாணவன். என் பேர் ராஜேந்திரன். நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் ஒரு தையற்காரர். மிகவும் சிரமமான சூழ்நிலையில் இந்த பள்ளியில் அடியெடுத்து படிக்கும்போது நானும் நம்ம நண்பர் அறிவாளன் சொன்ன மாதிரி இலவச சீருடை இந்த மதிய உணவு தான் படித்தேன். இதை பார்க்குறப்ப ரொம்ப பெருமைப்பாக இருக்குது. அப்போல்லாம் எஸ்எல்சி படிச்சுட்டு முடிச்சிட்டோம்னா ஏதாவது வேலை கிடைக்கும். பூண்டி காலேஜில் போய் படித்து அப்புறம் அப்போல்லாம் டைப்ரைட்டிங், ஒன்லி டைப்ரைட்டிங் தான் பள்ளி நம்மளை மாதிரி மீடியா பையன்களுக்கு இந்த டைப்ரைட்டிங் தான் மிஸ்டர் கண்ணன் சார்னு ஒருத்தர் தேரடியில் இருந்தார். இப்போ டைப்ரைட்டிங் லோயர் ஏர் ஷார்ட் ஹேண்ட் படிச்சிருக்கும் போது நான் கொஞ்சம் உயரமான மாணவனாக இருப்பேன். அதனால் பார்த்துட்டு எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு காவல்துறையில் ஒரு பணி கிடைச்சிது. போனேன், விளையாட்டாக போனேன். அங்கே இந்த ஷார்ட் ஹேண்டு, இந்த பிள்ளை ஸ்கூலில் கொடுத்த ஒழுக்கம், டிசிப்ளின், அந்த நேரம் தவறாமை, அதுதான் எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. இப்போ நண்பர்கள்லாம் சொன்னாங்களே, நீ எந்த ஸ்டூடெண்ட்? நான் டெல்லிக்கு போயிருந்தப்ப ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் பாராங்குசன் தெருவில் வசித்தவர் மிஸ்டர் சுந்தர்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஹலோ, நீங்கள் பிள்ளை மன்னார்குடியில் ப்ளீஸ் கேரியான் மேலே வாங்கன்ட்டார். அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அண்டர் செக்ரட்டரி பார்லிமெண்ட்டில். நான் கூடவே போகிறேன். நாயர்னார் கேரளாக்காரர், அவரோட பிஏவை. இவர் என்னோட படித்த பையன், வாங்கன்னு சொல்லி மேலே அழைச்சிட்டு போய் ரொம்ப பிடிச்சார். அவர் ஒய்ஃபை ஹிந்தி தான் தெரியும்னு சொல்லி அதுக்கிட்ட பேசி டிரான்ஸ்லேட் பண்ணார். அப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளை ஸ்கூலில் படித்தவர் என்ன. அவருடைய ஃபாதர் சரவணபவன் ஹோட்டலில் ஒரு குக்காக இருந்தவர். நான் சொல்கிற சுந்தருடைய ஃபாதர். நம்ம முனிசிபாலிட்டியில் 100 ஆண்டு விழா நடக்கிறப்ப மிஸ்டர் சாமிநாத குத்தனார் அந்த பையனுக்கு உடையெல்லாம் கொடுத்து அதை நினைவு கூர்ந்தார். அவர் டெல்லியில் உயர் பதவியில் ஐஏஎஸ்ல இருந்து, நான் சொல்கிறது எப்படின்னா 92-93 அது இருந்தால் கூட அந்த பிள்ளை ஸ்கூலில் நினைவுபடுத்தி நான் அந்த ஒரு 15 நாள் அங்கே இருந்தேன் இந்த பார்லிமெண்ட்டில். அப்போ இந்த எஸ்டிமேட்ஸ் அட்டாக், அதுக்காக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்தோம் 2 பேர். அந்த 15 நாளும் அவர் அந்த பிள்ளை ஸ்கூலுடைய புராணத்தை தான் பேசிகிட்டு இருந்தார். அவருடைய அந்த வறுமையை ரிவைண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அது மாதிரி இது பார்க்குறப்ப பிரேம். இப்போ காலையிலேருந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். அறிவுரை சொன்னார், நமக்கு தெரியாத நண்பர்களாக இருப்பார்களே என்னாப்பில், அதெல்லாம் வாங்க அழைச்சிட்டு வரோம், வீட்டுக்குள்ளேயே முனைக்கி இருக்காதீங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தார். ரொம்ப நன்றி. இந்த பிள்ளை ஸ்கூலும் மறக்க முடியாது. பிள்ளை ஸ்கூல் தான் மனிதன் ஆக்கிச்சு. இன்றைக்கி வரலும் இது பார்க்குறப்ப போகிறப்பெல்லாம் கும்பிட்டு தான் போவேன் எட்டி இருந்தேன். ரொம்ப உங்களெல்லாம் சந்திச்சாலும் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. சகோதர செல்வமணி என் தம்பி இங்கே தான் படித்தான், உங்கள் பேட்ச் தான், யுவராஜ்னு சொல்லிட்டு. என்னுடைய பையன் இங்கே தான் படித்தான், அவன் ஐடி ஃபீல்டில் இருக்கானோ. ஆனால் அந்த பிள்ளை ஸ்கூலில் மறக்க முடியாதுங்க. மனிதன் செதுக்கி, தேவையில்லாதெல்லாம் செதுக்கி ஒரு நல்ல மனிதனாக, நல்ல ஒரு இதாக அனுப்புனதை, அடுத்த ஒரு ஜென்மம்னு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை ஸ்கூலில் படிக்கணும். அந்த ஆசிரியர்கள்லாம் உயர்ந்த மனிதன். மிஸ்டர் மகாதேவன், அகத்தியர், மிஸ்டர் கதிரேசன் சார், மிஸ்டர் நாராயண ஐயங்கார். அவர் சொல்லுவார் ஒரு தமிழ் சொல்ல, எனக்கு கொம்புளதற்கு 4 முழம், குதிரைக்கு 10 முழம், வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே, வம்பு சரி தீங்கி நிற்கப்படாத தூரத்தை நீங்குவதை நல்ல நெறி என்பார். அருமையான இது நாளடியாரில். அதாவது ஒவ்வொரு சொல்லு. அப்புறம் ஜாதி 2 ஒளிய வேறில்லை, சாட்டுங்கால் நீதி விழுவா நெறிமுறை, இட்டார் பெரியோர் இடாத இலக்கு வளர்த்தால் பட்டாங்கில் உள்ளபடி நாராயண ஐயங்கார். பட்டாங்கில் உள்ளபடி நீ ஒழுங்காக சம்பாரிச்சு செய்யணும், கொள்ளடி செய்யறதுலாம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த விளையும் பயிர் முளையில் தெரியும் மாதிரி பசுமரத்தில் எடுத்த ஆணி போல இந்த பள்ளிக்கூடத்தை நினைக்கிறப்போ ஒரு வகுப்பையும் பார்க்குறப்ப பழையதெல்லாம் வந்துடுது. ரொம்ப நன்றி. இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி எனக்கு எல்லாம் தெரியுது. நன்றி நன்றி. இப்போ மிகப்பெரிய சாதனைகள்லாம் நீங்கள் சாதிச்சுட்டு, மிகப்பெரிய உயரங்கள்லாம் நீங்கள் அடைஞ்சிட்டு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற பொழுதும் கூட நீங்கள் அந்த ஒழுக்கம் தவறாமை, அந்த நீதியாக நடக்கிறது, இதெல்லாம் பள்ளியில் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி இங்கே சாட்சியாக உட்காந்துருக்கீங்க. யூ ஆர் ஆல் டெஸ்டிமோனிஸ், லிவிங் டெஸ்டிமோனிஸ் ஆஃப் ஃபின்லே ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
அப்படி இருக்கிற பொழுது இன்றைய இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவ நிலையை நீங்க கண்கூடா பாக்குறீங்க. அவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை மிக மிக அவசியம். ஸோ நிகழ்கால மாணவர்களுக்கு தாங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன? வணக்கம், என் பெயர் நடராஜன். எனக்கு ஊர் பட்டுக்கோட்டை வட்டம் மதுக்கூர் பக்கத்தில் காசாங்காடுங்கிற கிராமம். நான் அங்கே அரசு பள்ளிகளை படிச்சுட்டு இருந்த பொழுது ஒரு நேஷ்னல் மெரிட் ஸ்காலர்ஷிப் தேர்வு ஒன்று நடத்துனாங்க. அந்த தேர்வு மூலமாக நான் தேர்வாகி தமிழ்நாட்டில் வந்து ஒரு 12 பள்ளிகளை தேர்வு பண்ணி அதில் எங்கேயாவது போய் சேர்ந்துக்கலான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்த பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அப்பா யாரையோ கேட்டு கொண்டு வந்து இங்கே ஃபின்லேயில் சேர்த்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வா போகலாம் மன்னார்குடி அப்படின்னா இங்கே வந்தாச்சு. 9D கிளாஸு சுகீதராஜ் வாத்தியார். அதே மாதிரி பென்லேண்ட் ஹாஸ்டல் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு 20-25 பேர் எங்கள் சார் யாரோ சொன்னாங்க இந்த பேட்ச் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் பேட்ச்னு சொல்லி. நாங்கள் ஒரு 20-25 பேர் இந்த மாதிரி எல்லாருமே ஊர்ப்புறத்தில் அந்தந்த பள்ளிகளில் வந்து நல்லா படித்த மாணவர்கள் தேர்வு மூலமாக தேர்வாகி எல்லாருமே பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளையை பற்றி தெரிஞ்சிருக்குங்க. அதனால இங்கே கொண்டாந்து சேர்க்குறாங்க, வேற எங்கேயும் போனது மாதிரி தெரியல. ஸோ அதனால ஒரு 20-25 பேர் இங்கே வந்து படித்தோம். நான் பென்லேண்ட் ஹாஸ்டல் நிறைய பேர், முதலியார் ஹாஸ்டலில் எல்லாம் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்போம் பெரும்பாலும். ஸோ அந்த இதில் வந்து நான் தொடர்ந்து அங்கே நல்லா படித்து இங்கே வந்ததுனால இங்கே வந்து அதை அப்படியே நான் தொடர்ந்துட்டேன். எனக்கு எப்போ முதல்ல வந்து என்ன இது வந்து நான் அப்போ ரொம்ப நம்மளாம் விவரம் தெரியாமல் தான் மாணவர்களாக இருந்தோம். இந்த காலத்து 9வது படிக்கிற மாணவனை காட்டிலும் அந்த காலத்து 9வது மாணவர்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருந்திருப்போம் நாங்கள், ஒன்றுமே விவரம் தெரியாமல். ஆனால் நான் முடிச்சுட்டு பியூசி வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சிக்கு போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் வந்து இன்டர்வியூ போகிறேன். எதுக்கு இன்ஜினியரிங்கு அப்போல்லாம் இன்டர்வியூ வைப்பாங்க மார்க்கு. அந்த இன்டர்வியூவில் போகும்போது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம் போல் இருக்கு அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. இன்டர்வியூவில் கேட்டாங்க, நல்லா மார்க் எடுத்துருப்பா, எந்த ஸ்கூல்னு கேட்டாங்க. நான் ஃபின்லே ஸ்கூல் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, 3 பேரை ஒன்றா வச்சு கேள்வி கேட்டாங்க. அப்புறம் என்ன விட்டாங்க, அந்த 2 பேரை பிடிச்சி டார்கெட் பண்ணி கேள்வி கேட்டாங்க. எனக்கு வந்து உடனே அவர் மார்க் போட்டு என்னை செலக்ட் பண்ணிட்டார். ஃபின்லே ஹைஸ்கூல்னு உடனே ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டு என்னை செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ந்து நான் வந்து எல்லா உலகத்தில் நல்ல கல்லூரிகளே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சென்ட் ஜோசப் ஃபின்லே தான் அடித்தளம், சென்ட் ஜோசப், பிஎஸ்ஜி காலேஜ் கோயம்புத்தூர், ஐஐடி டெல்லி. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் நான் இந்தோரில் வேலை பார்த்துட்டு செக்கோஸ்லோவாக்கியா இப்போ செக் ரிப்பப்ளிக் அங்கே வந்து ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி வரைக்கும் நான் போனேன். திரும்பி வந்து பிஹெச்டிலே திரும்பவும் நான் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நான் எங்கே போனாலுமே என் கூட யாரும் பெரிய காம்படிஷனே இருக்காது. இப்போ நான் போகிற போஸ்ட்டுக்கு நான் மட்டும் தான் போவேன் இன்டர்வியூக்கு. அந்த அளவுக்கு அங்கே பிஹெச்டி பெரிய காலேஜ், ஆனால் அங்கே நான் மட்டும் தான் போனேன். எல்லா இடத்துலையுமே நீ ஃபின்லே ஸ்கூலா, நீ சென்ட் ஜோசப் காலேஜா அப்படின்னே என்னை திரும்ப அதை தான் கேட்டு எனக்கு அதுதான் எனக்கு ட்ரம்ப் கார்டு எல்லா இடத்துலையும் வச்சுங்களேன். அந்த மாதிரி போனேன். இப்போ சார் வந்து கேட்டாங்க, இப்போ இந்த காலத்து மாணவர்கள் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த கல்வியாளனாக அங்கே உதவி பேராசிரியர் சேர்ந்து ப்ரொஃபஸர் ஆனேன். அதுக்கப்புறம் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் சென்னை வந்து கல்லூரி முதல்வராக போனேன். பொறியியல் கல்லூரிகளில் 2-3 கல்லூரியில் இருந்தேன். இப்போ வந்து ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியுடைய இயக்குனராக இருக்கிறேன். இப்போவே ரூல்ஸ் பிடிக்காதவங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட், நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீ ரூல்ஸே மீட் பண்ண மாட்டேன். நீ வந்து ரொம்ப லேசியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணு, 9 மணிக்கு வரணும்னா நீ 8:45 போயிட்டீங்கன்னா உன்னை யாரும் பிடிக்க மாட்டாங்க. நீ 9 மணிக்கு போயிட்டு வாட்சில் எனக்கு 9 மணி ஆகலை, எனக்கு 5 நிமிஷம் முன்னே பின்னங்கும் போது தான் பிரச்சனை வரும். அதனால ரூல்ஸை பிடிக்காதவங்கலாம் என்ன செய்யணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டா நம்ம தெரியாமல் போயிடும். இதுதான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு. இது இங்கிலீஷில் இஃப் யூ வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் த ரூல்ஸ் ஃபாலோ த ரூல்ஸ். இந்த ஃபின்லே பள்ளி நான் அறியாமலே இங்கே வந்து சேர்ந்து இருக்கும்போது நான் உணரலை. உண்மை அதுதான். இப்போ நம்ம சொல்லலாம், அப்போ வந்து உண்மையில என்னங்கடா இப்போ கால் சட்டை போட சொல்கிறாங்க, யூனிஃபார்ம் போட சொல்கிறாங்க. பென்லேண்ட் ஹாஸ்டலேருந்து 2 பேரை நடந்து வரணும். டெய்லி காலையில் வரணும், மத்தியானம் சாப்பிட போகணும், திரும்ப நடந்து வரணும், திரும்ப போகணும். நல்ல பயிற்சி. ராமகிருஷ்ணன் சொன்னார், நமக்கு உண்மையிலே வந்து உடற்பயிற்சி செய்கிறோமோ இல்லையோ இந்த நடைப்பயிற்சி பண்ணி கொடுத்தாங்க, அதுவே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி நானும் இன்னும் நம்மளுடைய தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அதற்கு பள்ளிக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். நன்றி, வணக்கம். சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு கல்வி அலுவலர்களை நியமிக்கிற பொழுது பழைய முன்னாள் ஆசிரியர்கள்ட்ட, முன்னாள் மாணவர்கள்ட்ட, உங்களுக்கு முன்னாடி பத்தவர்கிட்ட நாங்கள் பேட்டி எடுக்கிறப்ப சொன்னது அவங்க விஷயம் என்னன்னா, கல்வி அலுவலர்களை சென்னையில் நியமிக்கிற பொழுது, சிஓடிஓஸ் நியமிக்கிற பொழுது நேரடியாக ஃபின்லே மேல்நிலை பள்ளிக்கு போங்க, அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து செக்லிஸ்ட் ஃபைன் பண்ணுங்க, அதை மற்ற பள்ளிகளில் கொண்டு போய் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு நமது பள்ளி இந்திய அளவில் முன்னுதாரணமாக இருந்திருக்குங்கிறத அவங்க வந்து வெளிப்படையாக சொன்னாங்க. ஸ்போர்ட்ஸில் வெற்றி பெற்ற யாராவது ஒருவர் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து நல்லா இருக்கும். அடுத்ததாக நமது பள்ளியுடைய முன்னாள் மாணவர் திரு சீசர் அவர்கள் வந்து விளையாட்டுத் துறையில் வந்து ஒரு சிறந்த மாணவனாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவிலே இருந்தார். அவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் உயர்கல்வியை தொடராததுனால அவர் வந்து உண்மையிலே வந்து அவர் வந்து ஒலிம்பிக் அளவுக்கு போகிறதுக்கு தகுதியானவர்.
அவரோட ஈவெண்ட் என்னன்னா, அவர் வந்து ஒரு ஸ்ப்ரிண்டர். 100 மீட்டர் ஹடில்ஸு, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், இந்த மாதிரி விளையாட்டுத் துறைகளில் வந்து ஒரு இந்திய அளவில் வந்து ஒரு தலை சிறந்த அந்த வயசில் ஜூனியர், சப் ஜூனியர் அந்த லெவலில் வந்து இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பயிற்சி, அந்த ஒலிம்பிக்கு தேவையான பயிற்சி எடுத்திருந்தால் உண்மையிலேயே அந்த நிலைக்கு அளந்திருப்பார். அதன் மூலமாக நமது பள்ளியை வந்து இப்போவே வந்து அவர் ஆல் இண்டியா போட்டிகளெல்லாம் கலந்து கொண்டு ஜூனியர் லெவலில் சாம்பியன்ஷிப்லாம் வந்திருக்காரு. அதாவது வந்து ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை அந்த வயசுலேயே பயிற்சி இல்லாமல், அது ஒரு சில குறைந்த பயிற்சியோட ஒரு 11.5 வினாடிகளில் வந்து கடந்து வந்திருக்காரு. அவரை வந்து நீங்கள் அடுத்து சந்திக்க போகிறீங்க. 6th Bயில் வந்து சேர்ந்தேன். 6th Bயில் வந்து சேர்ந்தேன். அப்போ வந்து ரெட் ஹவுஸ் எல்லாம் பிரிப்பாங்க. ரெட் ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ்ன்னு பிரித்தாங்கல்ல. அதில் வந்து கை தூக்கினால யாரும் கிராமத்தில் ஃபஸ்ட்டு வந்தாங்களா வாங்கன்னாங்க. அதில் ஒருத்தர் ரெட் மனோகர்னு நினைக்கிறேன், வாடா 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 அப்படின்னாரு. நீ வா அப்படின்னாரு. நான் வந்து கை தூக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்தேன் கிராமத்தில் அப்படின்னு. அப்படின்னா ரெட் ஹவுஸில் போடு அப்படின்னு போடுனாரு. அதில் சேர்ந்தது. அந்த வருஷமே சப் ஜூனியரில் ஃபஸ்ட்டு வந்தேன் எல்லாத்துலேயுமே. சப் ஜூனியரு, ஜூனியரு, சீனியரு ஒரு 5 வருஷம் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. 100, 200, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், இதில் டிஸ்ட்ரிக்டில் சாம்பியன் இருந்தேன். அப்புறம் வந்து சீனியரில் கிரீக் மெடல் வாங்கினாங்க. ஸ்டேட்டில் ஹை ஜம்ப் 117 ஃபஸ்ட்டு வந்தேன். அப்போ வந்து துர்காபூர் நேஷனல், அதில் துர்காபூர் நடந்துச்சு, அதில் ஃபஸ்ட்டு வந்தேன். அப்புறம் வந்து 100 மீட்டர் வந்து 11-7 வந்தது. 11-7 வந்தது. ஆமாம், ஆர்டர்ஸ் வந்து 16.7 அப்போ வந்தது. ஸ்கூலில் கேம்ஸ்லேயும் மெயின் ஸ்கோராக இருப்பேன். இப்போ பேஸ்கெட் பாலு, ஹாக்கி, ஃபுட்பாலு, டீம்லாம் என்ன கூப்பிடுவாங்க, நான் போய் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கோல் அடிப்பேன். அதுமாரி வந்துச்சு. நீச்சல் போஸ்ட் வருஷம் அந்த இதில் செங்கோலத்தில் நடக்கும். அதில் 3 வருஷம் ஃபஸ்ட்டு. 3 வருஷம் ஃபஸ்ட்டு. ஆனால் நீச்சல் நான் வந்து சாதாரணமாக இருந்தேன். அதுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் இல்லை. அதில் எல்லாருமே ஓப்பன். அது அப்பவும் ஃபஸ்ட்டு வந்தேன் நான். அதாவது 8th, 9th, 10th, 11th 3 பண்ணி ஃபஸ்ட்டு வந்தேன். அது வந்து அதோட மெயின். அப்புறம் வந்து அதுக்கு பிறகு வந்து காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜில் படித்தேன். ஜோசப் காலேஜில் அதில் வந்து அப்போ பழைய யூனிவர்சிட்டி மெட்ராஸில் ஃபஸ்ட்டு. அப்புறம் முடிஞ்சு 2 ஸ்டேட், அதிலே ஸ்டேட் வாங்கினேன். போய் Under-17 வாங்கினேன் அங்கே போய். அப்புறம் வந்து அட முடிஞ்சு. அப்புறம் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டேன். குடும்ப சூழ்நிலை காரணமாக விவசாயம் ஈடுபட்டு நான் போலீஸு இந்த வேலையெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு எங்கள் அப்பா வந்து நீங்கள் இருக்கு பார்த்துக்குவோம் வா அப்படின்ட்டாரு. அதோடு இருந்தது. அவ்வளோ என்னோடய வாழ்க்கை. சரி. என் பெயர் பரசுராமன். நான் வந்து ஒரு கிராமத்து சூழ்நிலையிலேருந்து வந்தவன். அங்கே கிராமத்துலலாம் ஸ்கூல் கிடையாது. எங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் போனால் தான் உண்டு. அதனால் மன்னார்குடியில் கோட்டூர் ரங்கசாமி மில்லர் எஸ்டேட் ஹாஸ்டல் இங்கே இருந்து அதுக்கு ஹாஸ்டலில் படிச்சுட்டு இங்கே அது வந்து ஃபின்லே ஸ்கூலோட அட்டாச்சாக இருந்தது. அதனால் இங்கே ஹாஸ்டலில் எங்களுக்கு நல்ல டிசிப்ளினு. அது மாதிரி இங்கே ஸ்கூல்லையும் நல்ல டிசிப்ளின். எனக்கு வந்து 6th எல்லா வாத்தியாரையும் இப்பயும் ஞாபகம் இருக்குது. 6th மனோகரன் சார், 7A எக்பர்ட், 7th எக்பர்ட்டு, 8th டேனியல் சாரு, 9th சுகிர்தராஜ், 10th ராஜகோபால் சார், 11th கிருஷ்ணன். இவங்க எல்லாருமே அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுல அருமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாமிநாதன், பிபிடி சாரு, இவங்கெல்லாம் அருமையான மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்ஸு. அது மாதிரி தமிழில் TR செல்லையா, கதிரேசன் சாரு, இவங்கெல்லாம் தமிழில் ஆர்வம். எனக்கு தமிழில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தேன் நான். அது மாதிரி இந்த அவ்வளோ அருமையாக இந்த ஸ்கூலில் நம்ம படித்த வாசி, அந்த ஆதாரம் ஃபண்டமெண்டல் நல்லா இருந்த வாசி எனக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் 502 மார்க் கிடச்சிது 600க்கு. எனக்கு நாகராஜன் ஒரு பையன், அவனுக்கும் எங்களுக்கும் போட்டி இருக்கும். ஆனால் அவனோட பீட் பண்ண முடியல. அதனால் 500 அதை கஷ்டப்பட்டு அதை படித்த சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் இந்த டிசிப்ளின்னால தான் அந்த மார்க் கிடச்சிது. அது என்ன எனக்கு யூஸ் ஆனிச்சுன்னா, நான் இன்ஜினியரிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தேன். அப்போ 5 வருஷத்துக்கும் அந்த ஃபீஸ்லாம் கட்டிவிடுவோம் அந்த ஸ்காலர்ஷிப்பில். அது போக எனக்கு வேண்டிய அயன் பாக்ஸு, சூட் கேஸு, அது மாதிரிலாம் கூட வாங்குறதுக்கு மீதி இருக்கும். இப்போல்லாம் ஃபீஸ் கட்ட முடியுமா அந்த அளவுக்கு தெரியல. அந்த ஸ்காலர்ஷிப்பு எங்களுக்கு அந்த 5 வருஷம் அதுக்கு ஆதாரம் ஃபண்டமெண்டல் நமக்கு ஸ்கூலு இங்கே கொடுத்து கிடைச்ச வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் வந்து எங்களுக்கு படிப்புலையும் அங்கே வேலைக்கு போகும்போதும் நல்லா யூஸ் ஆனிச்சு. அவன் என்னோட சித்தார்த்தன் கூட இங்கே ஃபின்லே ஸ்கூல், நாங்கள் 2 பேரும் NLCயில் நெய்வேல் லிக்னைட் கார்பரேஷன் லிமிட்டடில் ஏஐ ஜாயின் பண்ணி கடைசியாக GMR ரிட்டையர் ஆனோம். அங்கே எங்களுக்கு இந்த நம்ம ஸ்கூலோட வேல்யூஸ்னால 2 பேருக்குமே நல்ல போஸ்டிங் கடைசி வரைக்கும் வர முடிஞ்சு, ரிட்டையர் ஆகிற வரைக்கும். அதுக்கெல்லாம் அடிப்படை
இந்த ஸ்கூலை நாங்கள் மறக்கவே முடியாது. அதனால் இந்த ஸ்கூலுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது தான் ஃபஸ்ட்டு இந்த டாய்லெட் பெஞ்சஸ் பண்ணோம். அப்போ எல்லாருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி அது ரொம்ப நிறைவாக இருந்தது. அதுக்கு அடுத்தது இப்போது அதுக்கப்புறம் என்ன இன்னும் மீட்டிங் போல் வாட்ஸ்அப் குரூப் ஆக்டிவாக இருந்தது. இப்போ அடுத்து இந்த டாய்லெட் அப்பயே நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ அது மெட்டீரியலைஸ் ஆகுது, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் நிச்சயமாக எல்லோரும் சேர்ந்து அதை அடுத்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துருவோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது இந்த ஸ்கூலுக்கு, இந்த மண்ணுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ சார். வணக்கங்க, என் பேர் மோகன். நான் இந்த பிள்ளை பள்ளியோட 1975 பேட்சில் அந்த பேட்சில் நானும் ஒரு மாணவன். எங்கள் அப்பா, பெரியப்பா இவங்கெல்லாம் கூட இங்கே படித்தவங்க தான். அடுத்து நான், என் தம்பியோட இப்போ இருக்க மாதிரி ஒரு 6வதுலேருந்து கடைசி வரல இருக்க ஒரு நண்பர், நம்ம கரஸ்பாண்டன்ட்டு ஸ்டான்லி. அதனால் ஸ்டான்லி வந்து எங்கள் குழந்தையிலேருந்து தெரிஞ்ச மாதிரி 6லேருந்து தெரியும். நான் படித்த இங்கே வந்து 6லேருந்து 11th வரலும் படித்தது நாங்கள் எல்லாம் டே ஸ்காலர் எல்லாம் ஒரு செட்டாக ஒன்றா இருப்போம். விஎஸ் பாலு, ராஜகோபால், சித்தார்த்தன் இவங்க. அதே மாதிரி இந்த வெளியிலேருந்து ஹாஸ்டல்லேருந்து வந்தப்போ நல்லா படிக்கிறவங்க கூட அப்போ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல. அது மாதிரி இவங்க சொன்னாங்களே, இந்த நாகராஜ், நடராஜ் இது மாதிரி ஆளுங்களோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்து போனால் இதெல்லாம் ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்களாம் தான் ஒரு காரணம். ஒரு கேட்டால் சந்தேகம் கேட்டால் ஒரு இது இல்லாமல் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படியே இருந்தால் நான் 6, 7, 8, 12 வரலும் படித்தோம். நாங்கள் அல்ஜிப்ரா ஜாமெட்ரின்னு அப்போ ஒரு எலக்டிவ் இருந்துச்சு. அது எடுக்கிறதுனா அது கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்டு தான் எடுக்க முடியும். அது எடுத்தோம். அதில் எடுத்தவங்க படித்தவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்ல பொசிஷன் வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. அப்புறம் காலேஜஸ் படித்து நான் பியூ வந்து கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். எங்கள் ஃபாதர் அங்கே சேர்த்துட்டாங்க. அப்போ எங்கள் சிறப்பா அங்கே இருந்தாங்கன்னு. ஏன்னா இங்கே படித்தா பூண்டி போவோம், ட்ரெயினில் போவோம், இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக கொண்டு போய் சேர்த்தாங்க. பூண்டி கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையத்தில். அதுக்கப்புறம் திருப்பியும் பிஎஸ்சி பூண்டியில் படிக்கணும்னு ஆசை எனக்கு. அப்போயும் அவாய்ட் பண்ணி பிஷப்பில் கொண்டு போய் சேர்த்தாங்க. பிஷப்பில் தான் பிஎஸ்சி படித்தேன். அப்புறம் பிஜி சென்னை போயாச்சு. அப்புறம் நான் ஜாயின் பண்ணது ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் லேபர் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணேன். அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன், விழுப்புரம் கலெக்டரேட்டில். அப்புறம் ஹவுசிங் செக்ரட்டரியில் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஹவுசிங் மினிஸ்டர் சீனியர் பே. இப்போ மினிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஃபிஷரிஸ் மினிஸ்டர்கிட்ட நான் இப்போ ஹவுசிங் மினிஸ்டர் ஆகும்போது சீனியர் பிஏவாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஹவுசிங் ஃபெடரேஷனில் ஜெனரல் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். இதான் நம்ம கேரியரு. எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபின்லேயோட ஒரு பேஸ் தான் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது. இந்த பழக்கம் வழக்கம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் நாங்கள் தொடர்ந்து தொடர்புலேயே இருந்துகிட்ருக்கோம். எல்லாருமே நல்ல இதில் தான் இருக்காங்க. வேறு குறிப்பிட்ட ஞாபகமாக அப்படின்னா உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம், பள்ளிக்கு நினைவுக்கு வர்றது இங்கே உள்ள சிறு வயதில் ஏற்பட்ட இந்த என்சிசியில் நடந்தது. அப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. செல்லையா வாத்தியார் ஒருத்தர் இருப்பார், எல்லாம் வச்சுட்டு மனோகர், இது மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. எல்லாமே வந்து இது வந்து சொல்கிறதுக்கு தான் ஒழிஞ்சு எல்லாம் பொறுப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த நரசிம்மராவன் ஒரு டீச்சர் இருப்பார், அவரெல்லாம் இங்கே பண்ணலைன்னா வீட்டுக்கு வர சொல்லி கொடுத்து, அது மாதிரி ஹோம்லியாக இங்கே படித்தோம் மொத்தத்தில் தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப டே ஸ்காலர் ரொம்ப பிரியமாக இருந்து நல்லா பழகுவாங்க. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்னால் இப்போ ஃபின்லே நேஷனல் அடிச்சுட்டு பெரிய பொலிட்டிக்கல் ஃபைட்டிங் மாதிரி இருக்கும், வார் இருக்கும். இந்த எங்களோட அலுமினி ஆரம்பித்த சலீம் வந்து என்னோட தொடர்புலேயே இருந்தார். இந்த 1970 அலுமினி இந்த இதை கூட்டினதுக்கு ஃபவுண்டர் வந்து அவர் தான். அவருக்கு முன்னாடி நம்ம தமிழரசன். யாருமே நாங்கள்லாம் பார்க்கலனாலுமே நடராஜனை பற்றியும் இந்த யாரெல்லாம் தெரியாத பேர் நினைவில் இல்லையா, ஆனால் அவங்க ஆள் தான் பார்த்ததில்ல. இப்போ ராமகிருஷ்ணன் அப்படின்னா ஆள் தெரியாது, ஆனால் என்னவா இருக்காருன்னு தெரியும். அது மாதிரி ஒரு பரசுராமன்னா பரசுராமன், ஐயப்பன்னா ஐயப்பன் என்னவா இருந்தார், எங்கே இருக்கார், அவர் அது மாதிரி ஒரு பேஸ் உள்ளவர். அவர் எங்கெல்லாம் குழந்தைக்கு அப்புறம் தொடர்ந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தவர் சலீம் தான் ஒரு காரணம். இந்த ஐயப்பன் ஒரு டிஆர் வந்து ரிட்டையர் ஆனார்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் தான் படித்தோம், அதுதான் ஞாபகம் இருக்குது. அதுக்கு ஃபுல்லாக நினைவுகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது 11th அப்புறம் இந்த சலீம் தான். அவர் இல்லை நம்ம கூட, அவர் வந்து இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் முன்னாள் மாணவர்கள் என்ற சார்பில் முதல்ல நன்றி சொல்லுவேன். கரஸ்பாண்டன்றது செகண்டரி. நான் முன்னாள் மாணவனாக இங்கே வந்த அனைவருக்கும் முதலாவது நன்றி தெரிவித்துக்கிறேன். உங்களோட ஆலோசனை எல்லாமே நான் கேட்டேன்.
நீங்கள் இன்னும் நிறைய ஆலோசனை கொடுத்து இந்த பள்ளியை பழைய ஃபின்லேயை கொண்டாடணும்னு தான் என்னோட ஆசை. பழைய ஃபின்லே நீங்களாம் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஃபின்லேயே தான் கொண்டாடணும்னு எனக்கு ஆசை. அதோட முழு ஒத்துழைப்பு உங்களை எல்லாரோட ஒத்துழைப்பும் எனக்கு கண்டிப்பாக வேணும். இந்த இடத்துல நீங்கள் இந்த மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய தடவை கூடணும். இங்கே நம்ம பள்ளியில் நம்ம தாய் வீடு மாதிரி வந்து கூடி இந்த 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 ரீயூனியன் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். நான் திருப்பி எல்லா அலுமினியும் கூப்பிடலான்னு இருக்கேன். அத்தனை அலுமினி ஃபின்லேயில் அத்தனை மல்லியும் கூப்பிட்டு ஒரு கேதர் பண்ணி ஒரு சிறப்பான ஒரு விழா இப்போ ஃபின்லேயில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதில் உங்களோட பார்ட்டி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. தேங்க்யூ.